ஃபோன் யூஸ் பண்ற எல்லாருமே அடிக்கடி மாத்திர ஒரே விஷயம் அப்படின்னா அது டெம்பர்ட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த டெம்பர்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் எல்லா டெம்பர்ட் கிளாஸுமே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எந்த ரேட்ல இருக்கிறது நல்லா உழைக்கணும் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இத்தனை வெரைட்டி ஆஃப் டெம்பர்ட் கிளாஸை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது மொத்தம் 4 ஸ்டேஜ்ல டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாவி இருக்கு பார்த்தா அந்த சாவி வச்சு ஸ்கிராட்ச் பண்ணி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு குத்தி பார்க்க போறோம். அதுக்கடுத்து சுத்தியில வச்சு அடிச்சு பார்க்க போறோம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர்ட் கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாடல் ஃபோன்ல ஒட்டி டிராப் டெஸ்டும் பண்ண போறோம். எஸ், எந்த டெம்பர்ட் கிளாஸ் செம்மையா உங்களுக்கு பாத்துருமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரீங்க அப்படின்னா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது SM Bros Tech சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் வருஷப்படி பார்த்தீங்கன்னா டெம்பர்ட் கிளாஸ் எல்லாத்தையும் ஒட்டுறோம். ஒரிஜினல் போன்ல ஒட்டுறோம். நம்ம பட்ஜெட்ல அதனால நம்ம பார்த்தீங்கன்னா மரப்பலகையிலே ஒட்டி கீச்சி காமிக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் 40 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு, நெக்ஸ்ட் 50 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு, அடுத்து 100 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு, 11 ஆங்கது, நெக்ஸ்ட் 150 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு, நெக்ஸ்ட் 250 250 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு. இது வந்து இத ஸ்ட்ரைட்டா படா டிரான்ஸ்பரண்டா தெரியுதா? பயங்கர டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதே நான் இப்படி திருப்பினா உங்களுக்கு தெரியுதா? சுத்தமா தெரியலையா? பொசிஷன்ல இருக்கதான் ப்ரோ இது. பாத்தியா, இதான் பிரைவசி ஸ்கிராட்ச் கார்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 300 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு. ஃபைனலா 2000 ரூபா ஸ்கிராட்ச் கார்டை ஓட்டுறோம். அதுக்கு முன்னாடி அதை அன்பாக்ஸ் பண்றோங்க. நமக்கு அது ஐபோன் ஸ்கிராட்ச் கார்டு. இதோட MRP பாத்தீங்கன்னா 2600 ரூபாங்க. கடையில 2000 ரூபான்னு போறாங்க. 2000 உள்ள ஒரு மேனுவலே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தியா க்ளீன் கிளாத், டஸ்ட் ரிமூவல் ஸ்டிக்கர், ஃபைனலா உள்ள வந்து ஸ்கிராட்ச் கார்டு வந்து படுத்து கிடக்காப்ல. இந்த ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கார்டுக்கு இவ்வளவு பெரிய பில்டப். HD கிளீனர், 9H கார்னர்ஸ், ஃபுல் ஸ்கிரீன் கவரேஜ். இதுல எவ்வளவு பச இருக்கு பாத்தியா? அவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்க ப்ரோ கையில இருந்து. அதே தான் காசு 2500 ரூபா. அதுக்கு தான் ப்ரோ வந்துச்சு ப்ரோ. மேல ஒட்டிடுவோமா? ஒட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சாவி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த கடையில் போய் டெம்பர் கிளாஸ் கட்டலாம் 3D போடவா 5D போடவா 11D போடவா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டீனா என்னது ப்ரோ? இந்த டீனா வேறது கிடையாது, டைமென்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் D. இதில் பார்த்தீங்கன்னா 1D 2D 3D இருக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டேவும். அதுக்கு மேலே 5D 9D 11D இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தானே தவிர அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. ஸோ D கூட டெம்பர் கிளாஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அப்பெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் H அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. உண்மையில நல்ல டெம்பர் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா Hோட வெளி ரொம்ப ஹையா இருக்குங்க. ஆமாங்க, Hனா வேறது கிடையாது, அதோட எக்ஸ்பென்ஷனே ஹார்ட்னஸ். இத மோஸ்ட் ஸ்கேல் ஆஃப் மினரல் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட சார்ட்டை நாங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றோம். இதோட வேல்யூ கூட பார்த்தா ஹார்ட்னஸ் கூடும். எவ்வளவு ஹை ஹார்ட்னஸ் வாங்குறீங்களோ அவ்வளவு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனா இருக்குங்க. இந்த சார்ட்டை பாக்குறப்பே தெரியும் 10Hல இருந்துச்சுன்னா டைமண்டை வச்சு உங்க ஸ்கிராட்ச் கார்டை கீறினா கூட ஸ்கிராட்ச் கார்டுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு பெரிய ஸ்கிராட்ச் எல்லாம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா நம்ம இப்போ வாங்கியதுல பார்த்தா 9H ஸ்கிராட்ச் கார்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் தாக்குப்பிடின்னு பார்த்தலாம். இப்போ நம்ம சாவியை வச்சு கீறோம். ஃபர்ஸ்ட் 40 ரூபா ஸ்கிராட்ச் கார்டுல சாவியை வச்சு கீறோம். ஹரிசாண்டல் ஆக்கிடுறேன். ஹரிசாண்டல் ஆக்கிருங்க. இது என்ன தைக்கிறதுனால ஒன்றும் ஆரம்பி தெரியலையே ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. அதான் ஒன்றுமே ஆகலையப்போ. ஒட்ட தான் செய்யுது. பசங்க நல்லா ஒட்டுது. கீரை ப்ரெஷர் கொடுக்குறோம்ல ஒட்டுது. சூப்பர். அடுத்து 50 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு. 50 ரூபா. இதுவும் பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா ஒட்டுது. ஸ்கிராட்ச் ஆகிற மாதிரி தெரியல. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஸ்கிராட்சை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஸ்கிராட்ச் விடுவல 50 ரூபாயிலே விடுவல. அடுத்து 100 ரூபா. 100 ரூபா போகிறோம். பாருங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துக்கிறேன் நீங்களே பாருங்க. 40 ரூபாயிலே விடுவலான்னா அடுத்ததுக்குலாம் விழுகுமாண்ணா? விழுகாதுல. கண்டிப்பாக விழுகாது ப்ரோ. 100 ரூபா தான் ஸ்கிராட்ச் அளவுக்கு விழுகவே இல்லை. நெக்ஸ்ட் 150 ரூபா ஸ்கிராட்ச் கார்டு. ஸ்கிராட்சை போடுறோம். ஸ்கிராட்ச் விழுவல ப்ரோ. ஒன்றுமே ஆகலை. ஸ்கிராட்ச் விழுகல. 250. இது வந்து விழுந்தாலும் தெரியாது. இதெல்லாம் அது தெரியும் தெளிவாக உழுகலை ப்ரோ. ஸ்கிராட்ச் எவ்வளோ ப்ரோ? அடுத்து 300 வாய்ப்பே இல்லை ப்ரோ. சாஃப்டாக இருக்குது ப்ரோ. மற்றதில் தைக்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது ப்ரோ. இதில் சாஃப்டாக இருக்குது ப்ரோ. தைக்கிறதே தெரிய மாட்டேங்குது. காசு கேட்டது தான் போலப்ப. ஆமாம். அடுத்தது 2000. இங்கே பாருங்க பசங்க நல்லா ஒட்டுது தெரியுதா? அடியில் இருக்க பசங்க தான். ஆனால் இதுவும் சாஃப்டாக இருக்குது ப்ரோ. உனக்கு கீயை வச்சு தேய்க்கிறதே தெரியல. மற்றதோட கிறுக்கிருந்துச்சு. இதில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரோ. ஸோ கீயை வச்சு கீறி பார்த்தால எந்த ஒரு டெம்பர் கிளாஸுமே ஸ்கிராட்ச் விழுகவே இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்கு. பார்த்தீங்கன்னா அதோட திருப்பியோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குங்க. ஸோ அதை வச்சு முதல் கீறி பார்த்துருவோண்ணே. அதுக்கடுத்து நம்ம குத்தி பார்ப்போம். இந்த முதல் கீறதுக்கு சிவா ப்ரோ வராங்க. முதல் 40 ரூபா கீருங்க. விழுகுதா? விழுவே ப்ரோ. ஸ்கிராட்ச் விழுல? விழுல ப்ரோ. விழுந்துருக்கு ப்ரோ. விழுந்துருக்கா? அது என்னது ப்ரோ? இப்போ அடியில் இருக்கிறது ஆல்ரெடி இருந்த ஸ்கிராட்ச். அது ஆல்ரெடி இருந்த ஆல்ரெடி போர்டில் இருந்த ஸ்கிராட்ச். ஓ அப்படியா? ஒரே ஒரு கோட் இருக்கும். 50 ரூபா விழுகுதா? இல்லை ப்ரோ, கீழே இருக்க பஸ்ஸை தான் விட்டுற மாதிரி இருக்கு. விழுவ மாட்டேங்குது. ஸ்கிராட்ச் விழுல. அடுத்து 100 ரூபீஸ். ஆனால் இதில் சவுண்டு கேட்குது. கீச்சுன்னு அது கண்ணாடில் வலிக்கிட்டு போகும்போது சவுண்டு கேட்கல ப்ரோ. உழுகலை. இதுலேயும் ஸ்கிராட்ச் விழுவலைங்க. 150. உழுவலை. ஸ்கிராட்ச் நை பட்டா. அடுத்து 250. நை பேட்டா 300. வாய்ப்பே இல்லை. இதில் எப்படி இருக்குது? சாஃப்டாக இருக்கா? பயங்கர சாஃப்டாக இருக்குது. அடுத்து 2000 பூரா விடுறோம். பூரா என்னத்தை விட்டாலும் ஒன்று இதில் ஸ்கிராட்ச் பண்ணுற சவுண்ட் கூட கேட்க மாட்டேங்குது பார்த்தியா? ஸோ நம்ம கீறி பார்க்குறப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ சிவா அப்புறம் குத்தி பார்க்க போகிறாருங்க. வாவ், என்னங்க பொடக்குன்னு போயிடுச்சு. இந்த சாதா குத்துக்கே பொடக்குன்னு போயிடுச்சு. 40 ரூபா போச்சு. அடுத்தது 50 ரூபாய்க்கு வாங்க. 50 ரூபாயும் போச்சுங்க. இல்லை இப்படி குத்துனா எல்லாமே உடச்சி போகும் போலியா ப்ரோ? சரி உடச்சி பார்ப்போம். அடுத்தது 100 ரூபா. பாத்தியா?
அந்த லைட்டாக புள்ளி மட்டும் வந்துருக்கும். இல்லையா ப்ரோ, அது கூட விழுலையா ப்ரோ? அது கூட உள்ளல, அது கூட விழுலையா ப்ரோ? என்ன குத்தி பார்த்துறியா? இன்னொரு போடவா? பார்த்தியா வழுக்குதுப்பா. பார்த்தா 100 ரூபா தாக்கு பிடிக்குது பார்த்தியா? 3வது இடம் குத்துறோம் 100 ரூபாய். 100 குத்து 3 குத்துறப்போ விழுந்துருச்சுங்க. அதுலலாம் வந்து 4 பக்கமும் சதுரிச்சு ப்ரோ. ஆனா இதுல பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் சதுரி இருக்கு, 4 பக்கம் சதுரி. அது 3 குத்துறப்போ தான் விழுகுது. ஸோ 100 ரூபா ஓரளவு தாக்கு பிடிக்குது. அடுத்து 150 ரூபா. பார்த்தியா தாக்கு பிடிக்குது லைட்டானா ஒரு சின்ன புள்ளி விழுந்துருக்கோ? புள்ளி மட்டும் தான் ப்ரோ விழுந்துருக்கு, ஆனால் கீரல் இல்லை, லைட்டா புள்ளி விழுந்துருக்கேன். 2வது குத்தவா? ஒன்றுமே ஆலையா ப்ரோ? ஒன்றுமே இல்லை. தாக்கு பிடிச்சிட்டாங்க 3வது. ஏய் பரவாயில்லையாங்க மாதிரி 150 தாக்கு பிடிக்க. சரி வாங்க 250 ரூபா போ. ஏய் வா, இது நம்ம கட்டில் அடிக்கிற மாதிரி டப்புன்னு கேட்குதுங்க, இரும்புல அடிக்கிற மாதிரி. செகண்ட் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக குத்துறாருன்னு பாருங்களேன். அப்படி ஒன்றால அடுத்து பயங்கரம்ப்பா. பிரவேசி போட்டு நல்லா தாங்குது. ஒன்றுமே ஆளுங்க, ஒன்றும் ஆளுங்க. ஸோ அப்போ 250 ரூபா ஒருத்து தானே ப்ரோ? அடுத்து 300 ரூபாய்க்குள்ள போயிடலாமா? இங்கே பார்த்தியா? ஒன்றுமே ஆக மாட்டேது ப்ரோ. ஆத்தாடி ஐயோ என்ன ப்ரோ, என்னங்க அது 4 பக்கம் சதறிட்டு போயிடுச்சு. 300 ரூபா. அது சர்ப்ரைசிங் ரிசல்ட்டுங்க. போச்சு, மொத்தமாக போச்சுங்க. சரி வாங்க அடுத்து 2000 ரூபா ஐஃபோனு. தாங்குதுங்க. சவுண்டை வச்சு நீங்களே கேட்டுக்கோங்க எப்படி குத்துறோன்றத. திருப்பி குத்துங்க. வேற லெவல்ரா, தாக்கு பிடிக்குது. செம்ம ஆத்தாடி. போதும் பரவாயில்லையா? 2000 ரூபாய்க்கு ஒருத்துதாங்க. ஒருத்துப்பா 2000 ரூபானாலும் அது எப்படி குத்துனா பார்த்தீங்கன்னா, சார்பேஜ் வச்சு இவ்வளோ தூரம் குத்தி ஒன்றும் ஆள ப்ரோ. சின்ன இது கூட ஆள ப்ரோ. மற்றோட டாட் விழுந்துச்சுல. ஆமாம் ப்ரோ, அந்த டாட் கூட இதில் ஆள ப்ரோ. வேற லெவல். ஸோ திருப்பலியை வச்சு குத்துன டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விலை கூட டெம்பர் கிளாஸோட ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கு. ஒன்றில் மட்டும் இல்லைங்க, அது 300 ரூபா டெம்பர் கிளாஸ் அது போச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமர் டெஸ்ட்டுக்குள்ள போகிறோம். ஆமாம், சத்துன்னு அடிச்சலாமா? அடிச்சலாம். 40 ரூபா. ஆத்தாடி சோழி முடிஞ்சு வேலை சோழி முடிஞ்சு 40 ரூபா முடிந்தது. அடுத்து 50 ரூபாய்க்கு வர்றோம். அடுத்து 50 ரூபா. 50 ரூபா சோழி முடிஞ்சு. இங்க அடிக்கிறத பார்த்தா டேபிளே உடஞ்சு போயிரும் போலயே ப்ரோ. சுத்தியல் ப்ரோ, இரும்புனா அப்படிதான் ப்ரோ. ப்ரோ அடிக்கிற டெஸ்ட்டுங்களா எந்த டெம்பர்ல அதுவும் தாங்காது. நாங்கள் 2000 ரூபா தாக்குதான்னு பார்ப்போம். அடுத்து 100 ரூபா முடிந்தது. எல்லா சொல்லியும் முடிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சிரும் போல, எல்லாம் முடிஞ்சிரும் போலயே. 150 ரூபா. 150 ரூபா. ஏய் சர்ப்ரைஸ் வா. என்னடா இன்னொரு அடி. வேற ப்ரோ அது. மேஜிக்கா இருக்கு. என்னடா மேஜிக் இது ப்ரோ? மேஜிக் தான் ப்ரோ அது. கேமரா டெஸ்ட்ல 150 ரூபா தாங்குதுங்க. வேற லெவலு. என்ன டெம்பர் கிளாஸ்னு பார்த்துட்டு இருக்குங்க. வீடியோ பார்க்குறப்ப கவரோட இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. அடுத்து 250 ரூபா போதுமா? முன்னாடி 4வது அடி ப்ரோ. ஒன்றும் ஆக மாட்டேங்குது ப்ரோ. 4 அடி அடிச்சு தாங்குதுப்பா. 250 ரூபா பிரைவசி கிளாஸ். பார்த்தியா? 100 ரூபா வரைக்கும் தான் உடையுது ப்ரோ. ஹேமர் டெஸ்ட்லயே தாங்குதுப்பா. அதேதான். பார்த்தியா? 2வது தடவையும் தாங்கிருச்சு. நல்ல அடிப்பானா? 3வதும் தாங்கிருச்சு. 4வதையும் தாங்கிருச்சு ப்ரோ. ஒண்ணுமே ஆகலையடா. ஒண்ணுமே ப்ரோ. ஒண்ணு வேற லெவல் ப்ரோ. 5வது அடிக்கவா? சும்மா ஒன்றும் ஆக மாட்டேங்குது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. தாங்குது. ஆத்தாடி 6 தடவை அடிச்சும் 250 ரூபா டெம்பர் கிளாஸ் தாங்கிருச்சு. ஓகே அடுத்து 300 ரூபா. அது போடலாம். திருப்பி அடிங்க. இப்போ மொத்தமா ப்ரோ தாங்குது ப்ரோ. தாங்குதா? இந்த கண்டு உடையவே இல்லை. இந்த கணக்குள்ள அடிக்கிறேன் ப்ரோ. இங்கே வரும் ப்ரோ. ஒட்டாம வச்சதான் பிரச்சனை போல ப்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 300 ரூபா வந்து ஒட்டாமையே வச்சுட்டோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த இதை வச்சு குத்துறப்ப. அதனால தான் உடஞ்சு போச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க மேலேங்களே அது ஒட்டாம இருந்தது. ஆமாம். ஆனால் ஹேமரில் தாங்குதுப்பா. ஏன்னா இப்போ ஒட்டிட்டோங்க. இப்போ ஒட்டினால கேமரா வச்சு அடிச்சா தாங்குதுங்க. அப்போ நம்ம அப்போ ஒட்டிருந்தோம்னா அது தாங்கிருக்கும் போல. இப்போ திருப்பி அடிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே வரு. வேற லெவலு தாங்குது ப்ரோ. நீ வேற இங்கே வரு. எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறேன். அப்படி அடிச்சே தாங்குதே ப்ரோ. அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பலி வச்சு குத்துனது நம்ம மேலே தான் தப்பு இருக்கு. இதை வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை 40 ரூபா அடிச்சு காட்டு ப்ரோ. ரெக்கார்டு அவர் உடையுது பார்த்தீங்களா? அதே இங்கே அடி 300 ரூபால. அதே ஸ்போர்ட்ஸு. அதே இந்த இங்கே அடிக்கிறேன். இந்த பக்கம் பாரு. இந்த உடையாத இடத்துல அடிக்கிறேன். எப்படி டம்முன்னு சவுண்ட் இருக்குது. ஆனால் உடையுதா? உடையவே இல்லை ப்ரோ. திருப்பி அடி. எத்தனை தடவை அங்கே வரு. உடஞ்சு போச்சு. இப்போ நான் சத்துன்னு அடிச்சிட்டீங்க. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து ரொம்ப அடிச்சாதான் உடையுது. ஆனால் ஓரளவுக்கு 300 ரூபா தாக்கு பிடிக்க தான் செய்யுது. அடுத்து ஃபைனலாக 2000 ரூபாய் ஹேமர் டெஸ்ட் பண்ணுறோம். ஐஃபோன் டெம்பர் கிளாஸ். போலாமா? எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க? முதல் நார்மல் லெவலில் கிடச்சி வச்சவா ப்ரோ. வேற லெவலு. உடையில ப்ரோ. ஒன்றுமே ஆகல ப்ரோ. ஒன்றும் ஆகல. சவுண்டு பயங்கரமா. இந்த ஒரு எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறேன்.
ப்ரோ ஒன்றும் ப்ரோ மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் சரிங்க ப்ரோ வேற லெவலு ஒன்றுமே ஆக மாட்டேது அதனால தான் ஆக்சுவலாக இன்னைக்கு காலைல நான் சார்ஜர்லேருந்து ஐஃபோன் எடுத்தேன் அப்போ என் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா இப்படி பறந்து போய் இப்படி டம்முன்னு விழுந்துச்சு ஐயோ ஏதாவது ஆயிருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒன்றுமே ஆகலை இப்போதான் தெரியுது எதுக்கு 2000 ஆமாம் ஆக்சுவலாக நீங்கள் ஹை எண்ட் போனோம் ஏன்னா வேறு வழியில் 2000 ரூபா போகிறது நல்லது தாங்க நான் இப்போ ஃபோர்ஸ் நல்லா கொடுத்துருக்கிறேன் இங்கேருந்து கொண்டு வரேங்க திருப்பி இது ஏன் ஃபுல் ஃபோன் அடிச்சு ஒன்று நீ அதை ஒட்டியிருக்கல ஓகே அடிச்சிடலாமா சுத்தியில வச்சு இங்கேருந்து அடிச்சிடலாம் இங்க பாருங்க ஒண்ணுமே ஆகலையே வரும் ஒருத்துங்க அதுல இந்த டெம்பர் கிளாஸ் 2000 ரூபாய்க்கு வாங்குறப்ப அவங்க செம்மையா திட்டினாங்க ஏன்டா ஒரு சாதாரண டெம்பர் கிளாஸ் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி திட்டணும். ஆனா இப்பதான் 2000 ரூபாய் ஏன் போடுறான்னு தெரியவே தெரியுது. ஹேமரை வச்சு இத்தனை அடி அடிச்சு ஒண்ணு கூட ஆகலையே ப்ரோ. ஜம்முன்னு கிடக்கு ப்ரோ. அடிச்சிட்டே இருக்கே ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டெஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா டிராப் டெஸ்ட் பண்றோம். இந்த டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 40 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஸ்பேர் இருக்கனால புது டெம்பர் கிளாஸை ஒட்டி டிராப் டெஸ்ட் காட்டுறோம். ஆனா 300 ரூபாயில 2000 ரூபாயில நம்மகிட்ட ஸ்பேர் இல்லாதனால இதையே ஒட்டி டிராப் டெஸ்ட் பண்றோம். டிராப் டெஸ்ட்காக ஃபர்ஸ்ட் 40 ரூபாய் டெம்பர் கிளாஸை மாடல் போன்ல ஒட்டுறோம். ஆமாங்க இது ஒரிஜினல் போன்லாம் கிடையாது. கடைக்கு மாடலுக்காக பார்த்தீங்கன்னா சாம்பிள் போன் அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அந்த போன் தான் இது. யூஸ் ஆகாது, ஒண்ணுமே இதுல இருக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா பிஃபோருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உடையவும் இல்லை, ஒன்றும் ஆகலை. 40 rupees ஸ்க்ராட்ச் கார்டு டிராப் டெஸ்ட். சரியான உள்ள அப்படியே விழுந்துச்சு ப்ரோ. ஃபுல் டேமேஜ் சுக்குநூறா போயிட்டேன். 40 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா டிராப் டெஸ்ட்ல கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிடுச்சு. எஸ் இப்போ அதை பிரித்து பார்த்துருவோம், எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு பார்த்துருவோமா. அது எடுக்கிறப்ப தெரியுது இங்கே பாருங்க எவ்வளோ உடஞ்சிருக்குன்னு. ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு ப்ரோ. ஸோ 40 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா டிராப் டெஸ்ட்ல கம்ப்ளீட்டா ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இப்போ 50 ரூபாக்குள்ள போகிறோம். ஆக்சுவலாக 50 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்பேர் இருக்குன்னு பார்த்தா ஸ்பேர் இல்லாதனால ஆல்ரெடி நம்ம உடச்ச ஸ்க்ராட்ச் கார்டு இதில் ஒட்டுறோங்க. ஆமாம் ஒட்டியிருக்கோம். முன்னாடியே பாருங்க எவ்வளோ டேமேஜ் இருக்குன்னு. இதை விட அளவுக்கு அதிகமான டேமேஜ் டிராப் டெஸ்ட்ல தான் பார்க்குறோம். அதே நம்ம ஹேமரு இந்த ட்ரிப்ளெட்ஸ் குத்துறப்ப டேமேஜ் ஆச்சு. இப்போ டிராப் டெஸ்ட்லையும் யூஸ் பண்ண போகிறோம். 50 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு டிராப் டெஸ்ட்டு. தாடி தெரித்து விட்டது. வேறு கார்னர்லாம் வேறு லெவலில் தெரிச்சு போச்சு. பாருங்க அவர் டிராப் டெஸ்ட்டில் சல்லியாக உடஞ்சி போச்சுங்க. முக்கியமாக கார்னரில் பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் ஆகி போச்சு. நம்ம எதிர்பார்த்த விட டேமேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஆமாம் ஆக்சுவலாக விழுந்தது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் விழுந்துச்சு, நல்லாவே உடஞ்சிருச்சுங்க. அது தாக்கு பிடிக்கல. நீங்களே பாருங்கள் பசை வந்து அந்தளவுக்கு பெருசில் அதனால் நல்லா ஒட்டலை. அதனால் விழுகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா அடி வாங்கிருச்சு. நல்லா அடி வாங்கிச்சு. ஆனால் அடி வாங்கின பக்கமே நல்லா உடஞ்சி வச்சுங்க. அதாவது பிஃபோரில் இந்த 2 இருந்துச்சு. ஆமாம் ஆஃப்டரில் மேலே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சு. கம்ப்ளீட் டேமேஜ். 100 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு. ஸ்ட்ரைட்டாக விழுந்துருச்சா? அப்படியே வந்துச்சு ப்ரோ. ஓ மை காட். இதுலேயும் நல்லாவே உடஞ்சிருச்சுங்க. இது புதுசாக ஓட்டணுங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்க்ராட்ச் பண்ணதெல்லாம் ஓட்டலை. ஸோ 100 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு எவ்வளோ தூரம் டேமேஜ் இருக்குன்றதை இப்போ உங்களுக்கு தூக்கி காமிக்க போகிறோங்க. லைட்டாக மேலே எடுத்து காமிக்க போகிறோம். எடுங்க அப்படியே. ஏன்னா இது நல்லா ஒட்டி இருந்துச்சுல, ஒட்டினதோட கிலோ ஒட்டி நல்லா. அது புது ஸ்க்ராட்ச் கார்டுங்க ஒட்டினது எவ்வளோ டேமேஜ் ஆகுன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம டேமேஜ் பண்ண எதையுமே இதில் ஓட்டலாம். புதுசாக ஓட்டணும் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா. ஆத்தாடி டிராப் டெஸ்ட்டில் தாக்கு பிடிக்கவில்லை. இதெல்லாம் ஒட்டினா வந்து கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிருங்க ஸ்க்ராட்ச் கார்டெலாம். புது ஸ்க்ராட்ச் கார்டு தான் நீங்கள் மாற்றணும். சம்டைம்ஸ் டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டெலாம் நம்ம ஓட்டோம் அப்படின்னா ஒரு ஹெட் லெவல்லேருந்து ஃபோனை கீழே போட்டாலே டிஸ்பிளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஏன்னா ஸ்க்ராட்ச் கார்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ டிஸ்பிளே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஆமாம் அடுத்து 150 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு போயிடலாமா? போயிடலாம். 150 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டை ஒட்டுறோம். 150 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு ஹெட் லெவல். ஆக்சுவலாக வந்து கரெக்டாக விழுந்துச்சா? கரெக்டாக விழுந்த மாதிரி தெரியல. சைடில் வாக்கில் தான் விழுந்துச்சு. என்ன எடுத்து பார்ப்போம். ஒரு பெருசாக டேமேஜ் ஆகல ப்ரோ. இன்னொரு போட்டு பார்த்துருமா? ஆமாம் திரும்பி விழுந்தனால பெருசாக டேமேஜ் இல்லை. இன்னொரு தடவை போட்டு பார்க்குறோம். எஸ் செகண்ட் அட்டெம்ப்ட் 150 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு செகண்ட் அட்டெம்ப்ட். எந்த இடமே சரியாக போடல. தேர்ட் அட்டெம்ப்ட். சமூகா ப்ரோ ரொம்பலாம் டேமேஜ் ஆகல ப்ரோ. இந்த கார்னரில் மட்டும் தான் ப்ரோ உடஞ்சிருக்கு. அதான் ரொம்ப பெருசாக டேமேஜ் இல்லையா ப்ரோ. இது வேற லெவல் பா. டிராப் டெஸ்ட்லேயே தாங்குதுப்பா. 150 ரூபா. 150 ரூபா ஓரளவு தாக்கு பிடிக்குதே ப்ரோ. ஹேமர்லேயே தாங்கினியா ப்ரோ? அதே ஹேமர்லேயும் தாங்கினியா? ஆமாம் ஹேமர்லேயும் தாங்கினியாவே. இல்லையே திருப்பி விட போட்டு பார்த்துருமா? திருப்பி போடுங்க. 4th attempt. உடஞ்சிட்டேன் நல்லா உடஞ்சிட்டேன் ப்ரோ. இப்போ 150 ரூபா டெம்பர் கிளாஸை டிராப் டெஸ்ட்க்கு அப்புறம் எடுக்கிறோம்.
அதுவும் பார்த்தீங்கன்னா முந்தின அளவுக்கு பயங்கரமான டேமேஜ் ஆகலண்ணா. லைட்டாக அங்கங்கே கோடு விழுந்துருக்கு. ஸோ சர்ப்ரைஸ் தாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ண டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிச்சு. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிராப் டெஸ்ட்லாம் நல்லாவே தாக்கு பிடிக்கிறான். ஆமாம், இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சிட்டா, இது கம்மியாக தான் உடஞ்சிருக்கான். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இது 4 தடவை கீழே போட்டதுக்கப்புறம் தான் அப்படி உடஞ்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ 250 டெம்பர் கிளாஸை டெஸ்ட் பண்ணுறோம். பிரைவேசி டெம்பர் கிளாஸ் பிஃபோர் டிராப் டெஸ்ட்டு. ஓகே சூப்பர். புதுசாக இருக்குது. புதுசாக அப்படியே ஓட்டுறோம். 250 rupees. Drop test 250 rupees, attempt 1. ஆத்தாடி ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுங்க. நல்லாவே நொறுங்கிடுச்சு. இதுக்கு மேலே இந்த அட்டம்ப்டே தேவையில்லை, வாங்க போ. ட்ராப் டெஸ்ட்டுக்கு அப்புறம் 250 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டை எடுக்கிறோம். ஓப்பன் இட், டேக் இட். ஸோ இது வேணால் ப்ரைவேஸுக்குலாம் நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து சேட் பார்க்கக்கூடாதுன்னா ஒட்டிக்கலாம். கீழெல்லாம் போட்டோன்னா உடஞ்சு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க 2000 ரூபா டெம்பர் கிளாஸை ட்ராப் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, 300 ரூபா ஆல்ரெடி டேமேஜ் ஆனதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ 2000 ரூபாய்க்குள்ள போகிறோம். இது ஒட்டைக்கு தான் இல்லைன்னு பார்க்குறோம். 2000 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று தான் இருக்குன்றனால நம்ம ஆல்ரெடி ஒட்டிருக்கதை பிரித்து விட்டுருங்க. டேமேஜ் இல்லை, டேமேஜ் இல்லைங்க, சுத்தமாக டேமேஜ் இல்லை, பயங்கர அத்தனை தடவை சுற்றில வச்சு அடிச்சு ஒன்றும் ஆலைங்க. இப்போ ஒட்டுறோம் வாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஃபோன் வந்து கொஞ்சம் சின்ன ஃபோன், அதனால ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகல. அதனால் இதுக்கு வேறு ஃபோன் யூஸ் பண்ணுறோங்க. ஏன்னா 2000 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு பெருசாக இருக்குது. ஸோ ஃபைனலாக 2000 ரூபா ஸ்க்ராட்ச் கார்டு போடுறோம். ரெக்கார்டா? ரெக்கார்ட் 1 2 3. இப்படியே விழுந்துருச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2000 ரூபா. ஐயோ உடஞ்சிருச்சு. 2000 ரூபா அணைஞ்சிருக்கு, நல்லாவே உடஞ்சிருக்கு. அதுக்கு அந்த 150 ரூபா கூட ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சியா? ஓகே, இப்போ 2000 ரூபா டெம்பர்டு கிளாஸை வந்து ஆஃப்டர் ட்ராப் டெஸ்ட்க்கு அப்புறம் எடுக்கிறோம். எடுங்க. பாவம் பயம் இல்லை, தாடி சல்லியாக உடச்சியாம்போ. இவனுக்கு அப்புறம் மற்ற இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு. ஊருக்குள்ள உன பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மொத்தமாக போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போயிட்டான். ரொம்ப எதிர்பார்த்தோம் 2000 ரூபா உடைய மாட்டான்னு. கடைசியில் பார்த்தா இது சல்லி ஆகிட்டான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபோனை கீழே போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, மற்ற டெஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எல்லா டெம்பர் கிளாஸும் நல்லாவே தாக்கு பிடிச்சிச்சு. ஆனால் ட்ராப் டெஸ்ட்டில் எல்லாமே ஃபெயில்டு தாங்க. ஸோ நீங்கள் 50 ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டினாலும் சரி, 2000 ரூபாய்க்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டினாலும் சரி, ஃபோனை மட்டும் தலை குப்புறா போட்டிங்கன்னா டிஸ்பிளே மாற்றி தான் ஆனும் போல. ஸோ முடிஞ்சளவுக்கு லோ எண்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போடாமே பார்த்துங்க. ஹை எண்ட் ஃபோனெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் அது இதுன்னு கொண்டு வரனால அது நல்லாவே தாக்கு பிடிக்கும். ஆனால் லோ எண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சேஃப்டி வச்சுக்கணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம SMS Tech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.